மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 8ஆம் நாள் கோழி சிலம்ப என்ற பாடலினுடைய விளக்கம். ஆண்டவனை காலை வேளையில் பாடுவோம். உறங்குவதுதான் பக்தியோ? கோழி கூவுகிறது, வானத்தை பட்சி ஜாலங்கள் இசை வெள்ளத்தால் நிறைக்கின்றன. அதனோடு கலக்கிறது சங்கீத வித்வான்களின் 7 ஸ்வரங்கள் அமைய பாடிக்கொண்டிருக்கும் சங்கீத வெள்ளமும், கோயில்களுக்கு முன் ஊதும் சங்குகளின் முழக்கங்களும் இடையிடையே காதில் விழுகின்றன. இவற்றையெல்லாம் அனுபவித்து கொண்டே பஜனை செய்து வரும் பெண்மணிகள் கோழி சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்பும் வெண் சங்கு எங்கும் என்று ஆனந்தமான காலை வேளையில் ஆனந்தமான காலை ஒலிகளை, இயற்கை ஒலிகளையும் செயற்கை ஒலிகளையும் ஆனந்தமாய் வர்ணித்த வண்ணம் ஒரு தலைவியின் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள். கோழி கூவுவது உனக்கு கேட்கவில்லை, பறவைகளின் சப்த ஜாலங்களும் காதில் விழவில்லை, உதயராகத்திலே சங்கீத வித்வான்கள் பாடும் பாடல்களும் உன்னை எழுப்பவில்லை, சங்குகளின் முழக்கங்கள் கூட வெளிக்கச் செய்யவில்லை. போகட்டும், நாங்கள் சிவபெருமானையும் அவனுடைய கருணையையும் அருமையான விஷயங்களையும் பாடிவிடுகிறோமே, இந்த ஊரெல்லாம் எதிரொலிக்கொள்ளும்படி இந்த பாடல்களையும் நீ கேட்கவில்லையா என்று எவ்வளவு அன்போடு தோழியை எழுப்ப பார்க்கிறார்கள். ஒப்பில்லாத பரஞ்சோதியையும் அவனது ஒப்பற்ற கருணையையும் அவனது ஒப்பற்ற புகழ் செய்திகளையும் பாடினோமே, கேட்கவில்லையோ என்பதைத்தான் எவ்வளவு வசீகரமாக குறிப்பிடுகிறார்கள். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம், கேட்டிலையோ என்று ஒரு வசியமருந்து மந்திரம் ஓதுவது போல் இவர்கள் பாடிய பார்த்தும் உள்ளே இருந்தும் பதில் கிடைக்கவில்லை. இப்படியும் உண்டா ஒரு தூக்கம்? நேற்று இவள் நம்மிடம் சொன்னதென்ன என்று நினைத்து கொண்டே வாளி ஈதென்ன உறக்கமோ வாய் தரவாய் என்று மன்றாடுகிறார்கள். இவளுடன் எவ்வளவோ காலமாக பழகி கொண்டிருந்தவர்கள். எனினும் இந்த உறக்கம் இவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகத்தான் தோன்றுகிறது. எனவே இது என்ன உறக்கமோ என்று அதிசயிக்கிறார்கள். எங்கள் குரல்களையும் பாடல்களையும் கேட்டு பழகி இருக்கும் நீ எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பாடல்களும் குரல்களும் உன் காதில் விழவில்லை போலும். இந்த நிலைமைக்கு காரணம்தான் என்ன? உன்னுடைய உறக்கம்தானே. புறக்கண்ணை மூடி அறிவு கண்ணையும் மூடிவிட்டதே இந்த பாழான உறக்கம் என்கிறார்கள். எழுந்திருப்பதை தடுத்து கதவு திறப்பதை உறக்க மயக்கம் தடை செய்திருந்தாலும் வாருங்கள், இதோ நானும் வந்துவிடுகிறேன் என்று உபசார வார்த்தைகள் சொல்லவில்லையே. இப்படியும் உறக்க மயக்கமா உனக்கும் தானா என்கிறார்கள். தலைவியின் அன்பு பிரசித்தமானது. ஆனால் இன்று நமக்கு அரசனாக உள்ள இறைவனுக்கு அன்பு செலுத்தும் முறை இதுதானோ? நீ இப்படி ஒரு புதிய முறையை கண்டுபிடித்து விட்டாயோ என்கிறார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? இதற்கு வேறு வகையாகவும் பொருள் கூறலாம். ஆழியான் திருமாலை குறிப்பதாகவும் கருதலாம். திருமால் அமர்ந்திருக்கும் யோக நித்திரையை அரிதுயல் என்று கூறுவதுண்டு. நீயும் அரிதுயல் கொண்டு அன்பு செய்கிறாயோ என்று இவளை வெளியே நிற்பவர்கள் பரிகசிப்பதாகவும் சொல்லலாம். என்ன சுலபமான வழி! பக்தி பண்ணுவதற்குத்தான் என்பது குறிப்பு. கடைசியாக தங்களுடைய அருமை தோழியை இப்படியெல்லாம் பரிகசிப்பது சரியல்ல என்று உணர்ந்து கொண்டவர்களைப் போல் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் என்று உறக்கப்பாடி அவளை எழுப்பி விடுகிறார்கள். காலை வேளை மனோகரமாய் இருக்கிறது. இவர்களுடைய காலை வர்ணனையும் மனோகரமாக இருக்கிறது. ஆனந்தமான இந்த வேளையில் ஆனந்தமாக பரஞ்சோதியின் பரங்கருணையை பாடி வருகிறார்கள். தலைவியும் தங்களுடன் கலந்து கொண்டு பாடினால் தங்கள் ஆனந்தம் மேலும் அதிகரிக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். பொருட்செல்வத்தை பங்கிட்டு கொண்டால் குறையும், அருட்செல்வமோ பங்கிட்டு கொள்வதால் தான் அதிகரிக்கும் என்பதை இவர்களை காட்டிலும் வேறு யாரும் நன்கு உணர்ந்திருக்க மாட்டார்கள். ஆனந்தமான காலை வேளையில் ஆண்டவனையே பாடுவோம். கோழி சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்பு வெண்சங்கு எங்கும், கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் வெளுப்பொருள்கள் பாடினோம், கேட்டிலையோ? வாளி ஈது என்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். முந்தைய பாட்டிலே அன்பு சிறப்பை உணர்த்திய மணிவாசகப் பெருமான் இப்பாட்டில் ஆனந்தமான காலை வேளையில் பரஞ்சோதியின் பெருமையையும் கருணையையும் பொருள் சேர் புகழையும் ஆனந்தமாக பாடுவது நலம் என்பதை அறிவிக்கிறார். ஆனந்தமான காலை வேளையை உறங்கி கழிப்பது சரியென்று கூறும் கன்னியர்
ஆனந்தமான காலை வேளையின் ஆனந்த ஒளிகளையும் காட்சிகளையும் இறைவனது ஜோதிக்கும் கருணைக்கும் அறிகுறியாகவும் சாட்சியாகவும் காட்டுகிறார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளி ஈது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.